போகிறது இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா -1, -2, -3 எக்ஸெட்ரா இது எல்லாம் சேர்ந்தது தான் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸில் நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா -4 ப்ளஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு வேரியேட் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக ஒரு 2 நம்பர்லேயே நான் காமிச்சிடுவேன். இங்கே சைன் அது இதுன்னு கன்ஃபியூஸாக இருக்குது. அடிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ எந்த இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அடிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா 2 நம்பர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த 2 நம்பர் இப்படி அப்பியர் ஆச்சு அப்படின்னா 2 நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குதுன்னு பாருங்கள். சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே 2 ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். ஸோ சேம் சைனாக இருக்கனால நான் ஆட் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கனால சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் எது லார்ஜஸ்ட் நம்பரோ அதோட சைனை இங்கே எழுதுங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான் அடிஷன். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. அடிஷன்னா இது தான். ஓகே, சப்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா அவனே கொஸ்டினில் சப்ட்ராக்ஷன் கொடுப்பான், இல்லைன்னா நம்மளை சப்ட்ராக்ட்னு சொல்லுவான். இப்போ 6ஐ +4ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னா இந்த +4 ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ என்னது உங்களுக்கு 6 - +4ன்னு இருக்குது. இந்த மாதிரி ப்ராக்கெட் பக்கத்தில் வந்துச்சுன்னா இதேமாரி 2 ஒரே ஒரு சைன் வந்து நியரஸ்ட் 2 சைன் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரு சைன் தான் போடணும். என்ன போடணும் அப்படின்னா சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் சைன் போடணும், ஆப்போசிட் சைனாக இருந்தால் மைனஸ் போடணும். ஓகேவா? 2 சைன் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒரே சைனாக இருந்தால் ப்ளஸ் சைன் போடணும், ஆப்போசிட் சைனாக இருந்தால் மைனஸ் போடணும். இதுக்கப்புறம் நார்மல் மெத்தட், நீங்கள் இந்த அடிஷனில் என்ன பண்ணீங்களோ அதை தான் இங்கே பண்ண போகிறீங்க 2ன்னு. ஓகேவா? இந்த மாதிரி சம்மில் உங்களுக்கு 2-3 சம்ஸ் கொடுக்குறேன். சப்ட்ராக்ஷனில் 6 - +4, 6 - -4, -6 -+4, -6 -4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்போவும் போல தான் இந்த சைனை வந்து என்ன பண்ணும், 2 சைனாக இருக்கிறத ஒரு சைனாக மாற்றணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆப்போசிட் சைனாக என்னது நெகட்டிவ் தான் போடணும். ஸோ நெகட்டிவ் போட்டுட்டேன் 4. இங்கே அதே போல் ஆப்போசிட் சைன் ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. இது மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ நான் +4ன்னு போட்டுவிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ -4, இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை ப்ளஸ்ன்னு மாற்றிக்க போகிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நார்மல் மெத்தட். ஸோ ஆப்போசிட் சைனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும், சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். இது 2 சேம் சைன் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இது 2 ஆப்போசிட் சைன் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். லார்ஜஸ்ட் நம்பர் பெரிய நம்பர் 6, அதனால் மைனஸ் போட்டிருக்கேன். இங்கே பெரிய நம்பர் 6 மைனஸ் போட்டிருக்கேன். இங்கே பெரிய நம்பர் 6 ப்ளஸ் போட்டிருக்கேன். இங்கே பெரிய நம்பர் 6 +2. ஓகேவா? இவ்வளோ தான் சம். இதில் அடிஷன் என்ன பார்த்துருக்கோம், சப்ட்ராக்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி தான். இப்போ 6 × 4னால் என்ன பண்ணுவோம், 24ன்னு போடுவோம். -6 × 4னால் -24ன்னு போட போகிறோம். அவ்வளோதான். நெகட்டிவ் சைன்ஸ் 1 டைம் இருந்தால், அதாவது ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸு. ஆட் நம்பர் ஆஃப்ஸ்னால் இப்போ மொத்தம் ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஒரு மைனஸ்னால் ஆட் நம்பர், மைனஸ் போடணும். இதே இது -6 × -4ன்னு இருந்துச்சுன்னா 2 மைனஸ் இருக்குது, அப்போ +24. 6 × 2 × 5 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போ 3 மைனஸ் இருக்குது. 3 டைம்ஸ் மைனஸ் இருந்தால் -6 -2 +5 அப்படின்னா 2 டைம் தான் மைனஸ் இருக்குது. 2 டைம்ஸ்னால் ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸ் சைன் போடணும், ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ் சைன் போடணும். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா 1க்கு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் போட்டு பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நீங்களாக ஒரு சம்மை கூட எழுதி ரைட்டான்னு செக் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இது மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு.
இப்போ டிவிஷனில் பார்த்தோன்னா மைனஸ் சைன் மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி நம்ம டைரெக்டாக மேலே மட்டும் போட்டுவிட்டாலே போதும். மைனஸ் கீழே இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் எப்போவுமே மைனஸ் என்ன பண்ணணும்னா மேலே எடுத்து வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4/5 மைனஸ் 2/8ன்னு இருக்குது, மைனஸ் 8ன்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும், மைனஸை மேலே எடுத்தால் தான் நமக்கு என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 2 சைன் பக்கத்தில் இருக்குது. சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ அதே மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் டிவிஷனும். 2 டைம்ஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ், 1 டைம் மைனஸ் இருந்தால் மைனஸ். ஓகே, இப்போ இன்டீஜர்ஸில் நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் கான்செப்ட் பார்த்துட்டோம். இவ்வளோ தான் வரும். ஓகேவா? தேங்க்யூ.